இப்ப குலதெய்வம் தெரியாதவங்க என்ன பண்ணணும்? குலதெய்வம் உங்களுக்கு தெரியல. அதுல குழப்பம் வந்துச்சு. அதுக்கு டென்ஷனே ஆக வேணாம். அமாவாசை இருக்கு இல்லையா? அமாவாசையில தந்தை வழி குலதெய்வம். தந்தை வழி குலதெய்வத்துக்காக ஒரு அட்டை எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம். இந்த மாரி ஒரு அட்டை எடுத்துக்கோங்க. ஒரு அட்டையில ஒரு பேப்பர் ஒட்டிடுங்க. நம்ம காலண்டர் அட்டை இருக்குல்ல, காலண்டர் அட்டையில ஒரு பேப்பர் ஒட்டிடுங்க. பேப்பர் ஒட்டிட்டு, அதுல வந்து தந்தை வழி குலதெய்வம்னு எழுதிருங்க. எழுதி சாமி ரூம்ல வச்சுருங்க. அதுக்கு அதுக்கு நேரா வந்து இதான் இதான் உங்க குலதெய்வம். அதுக்கு நேரா என்ன பண்ணுங்க, ஒரு கொஞ்சம் மண் வச்சுக்கோங்க. மணல். மணல் வச்சு அது மேல மண் அகல் விளக்கு. மண் சட்டி இருக்குல்ல, சட்டி மாரி. அத வச்சு அதுல இலுப்ப எண்ணெய் ஊத்திங்க. இலுப்ப எண்ணெய் ஊத்தி சிகப்பு நாடாத்திரி போட்டு அமாவாசை வருது இல்லையா? அமாவாசை காலையில 6 மணிக்கு ஏத்துங்க. சூரிய உதயத்துல. சாயங்காலம் சூரிய அஸ்தமனம் வரைக்கும் விளக்கு எரியட்டும். புரியுதுங்களா? அதே மாரி தொடர்ச்சியா எழுதிட்டே எரிஞ்சுட்டே வந்துச்சுன்னா, உங்களுடைய அந்த குலதெய்வ சாபம் நீங்கின பிறகு உங்க கனவுலயே வந்து நான் தான் குலதெய்வம் இந்த ஊர்ல இருக்குன்னு சொல்லிடும். ஒருத்தருக்கு வேலை கிடைக்கல. எந்த தொழில் ஆரம்பிக்க முடியல. விளங்க மாட்டேங்குது. பொண்ணு கிடைக்கல. அப்படின்னா தந்தை வழி குலதெய்வத்தை அமாவாசையில வழிபட்டா அது கிடைச்சிரும். மொத்தமா ஒரு மனுஷன் ஆனப்பட்டவன் நல்லா தெளிவாக தெரிந்து கொள்ளுங்க. ஒரு மனுஷன் மொத்தம் முக்கியமா தாய் தந்தையை வழிபடணும். அதுக்கடுத்து குலதெய்வத்தை வழிபடணும். அதுக்கடுத்து நீ எந்த குலத்தில் பிறந்தாய் அந்த தெய்வத்தை வழிபடணும். அதுக்கடுத்து இஷ்ட தெய்வத்தை வழிபடணும். இவ்வளவுதான். கண்டிப்பா. அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். கண்டிப்பா. ரிஷபராசிக்காரர்கள் குலதெய்வம் உங்களுக்கு துணை இருக்கும். குலதெய்வம் தெரியலைனாலும் சார் சொன்ன மாரி சில விஷயங்கள் பண்ணா, குலதெய்வம் கண்டிப்பா உங்கள தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நிதர்சனமான உண்மை. இத மாரி கண்டுபிடிச்சு என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி வெளிநாட்டுல இருக்கவங்க கூட சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்க மற்ற பரிகாரம் பண்றதெல்லாம் அது வேற. அதுக்கு ஒரு சிலருக்கு உடன்படும், ஒரு சிலருக்கு உடன்படாது. இது நிரந்தர தீர்வு. கண்டிப்பா. இது கன்ஃபார்மா நடக்கும். கண்டிப்பா.